ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு தூணேரி ஊரை சேர்ந்த சி முருகன் நாக்குப்பட்ட தலைவர் மற்றும் தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஓய்வுங்களா உங்களுக்கு? ஓய்வு. சரி, உங்கள் ஊரில் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு விசேஷம் ஒன்றும் இல்லைங்க. விசேஷம் வரப்போகுதா? வரப்போகுதுங்க. அது எப்போ? மே மாதம் 4ஆம் தேதி எங்கள் தொதநாடு சீமையினுடைய முக்கியமான வில்லேஜ் தூணேரியில் கோயில் கும்பாபிஷேகம், சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உங்கள் யூடியூப் சார்பாக அந்த மே 4ஆம் தேதி வந்து எங்களை சிறப்பித்து தருமாறு எங்கள் ஊர் சார்பாக நான் இப்போது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சரி, கண்டிப்பாக. சரிங்க ஐயா, உங்களிடம் மிக முக்கியமாக பேட்டியக்கான வந்தது காரணம், நீங்கள் நாக்குப்பட்ட தலைவராக இருக்கீங்க இல்லையா? இது எத்தனோட காலமாக இருக்கிறீங்க? உங்களுடைய பணி என்ன, உங்களுடைய சேவை என்ன? நாக்குப்பட்ட தலைவராக வந்து 2014 இது வரைக்கும் இப்போ ஏறக்குறைய 12 ஆண்டு காலமாக நான் படுக சமுதாய நாக்குப்பட்ட தலைவராக செயல்பட்டு வருகிறேன். இந்த நாக்குப்பெட்டாங்கிறது நீலகிரியில் 4 பிரிவாக அந்த பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பிரிவில் வந்து 4 என்னென்னா தொதநாடு, மேற்கு நாடு, புறங்காடு, குந்தா அப்படின்னு 4 பிரிவாக 4 சீமை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீமைக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க. இதில் தொதநாடு சீமைங்கிறது பெரிய சீமை. இந்த சீமையில் யார் வந்து தலைவராக இருக்காங்களோ அவர் ஆட்டோமேட்டிக்காக நாக்கு சீமைக்கு தலைவராக நாக்குப்பெட்டா தலைவர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு ஒரு பாரம்பரியமாக இதை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நாக்குப்பெட்டா தலைவரையுடைய செயல்பாடு என்னென்னா, முதல்ல வந்து தொதநாடு சீமையில் வந்து இளையோடைய மகாலிங்க கோயிலுக்கு வந்து தலைவர். அந்த கோயிலுடைய எல்லா சமுதாயங்களும் இந்த நாக்குப்பெட்டா தலைவருடைய முன்னால் தான் நடைபெறும். அடுத்தது இந்த பாரம்பரியமாக இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, பாரம்பரியமாக வந்ததுனால நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக படிப்படியாக வந்துட்ருக்கோம். இப்போது 4 சீமையிலும் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு விசேஷம், இந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நம்ம சொல்லுவாங்க. நாங்கள் போய் அதை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வரோம். நம்ம படுக சமுதாயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அடக்குமுறைக்கும் ஒரு தீர்ப்பு ஏதாவது வந்து பஞ்சாயத்து இருந்தால் அந்த பஞ்சாயத்து வந்து முதல்ல வந்து அந்த ஊரில் குடும்பத்தில் அவங்களுடைய அவர் சார்ந்த குடும்பத்தில் பேசுவாங்க. அதை முடியலைன்னா அதை வந்து அவங்க அந்த வில்லேஜுக்கு வரும், ஊருக்கு வரும். அந்த ஊருக்கும் முடியலைன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற 4 ஊர்க்காரங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அதுவும் முடியலைன்னா தான் சீமை அப்படின்னு வருவாங்க. சீமையிலையும் பேசி பார்ப்போம். அந்த சீமையிலையும் முடியாத கட்டத்தில் தான் நாக்கு சீமை அப்படின்னு சொல்லி அடுத்த 3 சீமையுடைய தலைவரையும் கூப்பிட்டு ஒட்டுக்கா ஒரு இடத்துல எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து ஒரு எல்லாத்துக்கும் சுமூகமான ஒரு தீர்வு எடுக்கிறோம். அதாவது உச்ச நீதிமன்றம் மாதிரி. உச்ச நீதிமன்றம் கடைசி நாங்கள் அந்த கடைசியாக 4 சீமையை சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன தீர்ப்பு அது ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்குமே அதான் தீர்ப்பான மெயின் தீர்ப்பு. சரிங்க ஐயா, இந்த பணி உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப சுமையாக தெரியுதா, இல்லை ரொம்ப ஆறுதலாக தெரியுதா? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தலைவராக இருக்கணும்னா எந்த ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் தலைவர் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் மிக பெரிய பொறுப்பு இல்லையா? ஆமாம், மிக பொறுப்பு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம எப்படி மக்களாக இருந்து போகிறோமோ அந்த மாதிரி மக்களோட மக்களாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பெரியதாக ஒரு கஷ்டமாக தெரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த தலைவர்கள் வந்தாலே சமுதாயத்துக்காக நம்ம வந்து பாடுபடணும். சமுதாயத்துக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதுக்காக வந்து நம்ம செயல்படணுங்கிறதுனால அதை வந்து பெரிய கஷ்டமாக எடுக்க முடியாது. சரி, இப்போ இது வந்து இப்போ 12 வருடமாக இருக்கீங்க இந்த பணியில். ஆமாம். சரி, இப்போ அதாவது சின்ன வயதிலே இந்த பொறுப்புக்கு வந்துட்டீங்க. ஆமாம், நான் வந்து இந்த நாக்குப்பெட்டா தலைவர் பொறுப்பு எடுக்கும்போது எனக்கு வந்து வயசு 48. சின்ன வயசு தான். சரி, அப்புறம் எப்படி நீங்கள் எல்லா பக்கம் போயிட்டுருக்கீங்க? எல்லா பக்கம் 4 சீமையிலும் எல்லா பக்கமும் போய் எல்லா நல்லது கெட்டது கலந்து கொண்டு வர்றேன். நல்ல மன நிறைவே இருக்குங்களா? ஆமாம், நல்ல மனநிலையிலேயே இருக்கும். எந்த விதமான ஒரு இது கஷ்டமும் எனக்கு தெரியல. அப்படிங்களா? சரிங்க, உங்கள் ஊரை பற்றி சிறப்பு ஒரு 2 வரி சொல்லுங்களேன்.
எங்கள் ஊர் வந்து அப்படின்னு எடுத்தால் இந்த நாக்குப்பெட்டாவுடைய தலைவர் இருக்க ஊர். அது பாரம்பரியமாக இங்கே தலைவர் இருக்கிற ஊர். இந்த ஊர் வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணான்னா எல்லா ஊருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் எங்கள் ஊரை நாங்கள் வந்து சிறப்பாக பார்த்துட்டு வரோம். அப்படிங்களா? அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சிறப்பு உண்டு. சரி, வேறு பொறுப்பேறில் இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னால் வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே இருந்து சத்திய சாய் சேவா சாய் தான் எங்களுக்கு வந்து இருக்கீங்க. சாய் ஓ, அந்த அமைப்பில் இருக்கீங்க. அந்த அமைப்பில் இருக்கேன். அந்த அமைப்பில் வந்து பால விகாஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். சரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ. அதுக்கப்புறம் வந்து கன்வீனராக எங்கள் ஊரில் வந்து சத்யசாயி சமாதி இருக்குது. அந்த சமாதியில் வந்து நான் வந்து கன்வீனராக இருந்து நிறையா எல்லாம் பண்ணியிருக்கோம். ஊருக்கு வந்து நல்லது கெட்டதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஊருக்காக நம்முடைய சொந்த ஊருக்காக நிறைய வேலை செஞ்சுருக்கோம். எங்களோட நிறைய என்னுடைய சக கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாமன் மச்சான் எல்லாமே இருக்காங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்து எங்கள் ஊரை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். சரி, பெருமை. இத்தனை பொறுப்பில் இருந்தப்போ உங்களுக்கு ஒரு மன கஷ்டப்பு மாதிரி தெரியலையா? இல்லைங்க, எனக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுக்கு நம்ம ஊருக்கு சேவை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு மனசு வந்து திருப்தியாக இருக்குது. அப்படிங்களா? சரி, ஒரு தேர்வு விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். தோட்டத்துறைக்கெல்லாம் போவீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து மேக்ஸிமம் போகிறதில்ல. ஃப்ரீயாக இருக்கிற நாளில் வந்து போய் தோட்டம்லாம் பார்த்துட்டு மேற்பார்வையிட்டு வருவீங்க. சரி, பரவாயில்லைங்க ஐயா. எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய தலைவர்கள்கிட்ட பேட்டி எடுத்திருக்கீங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. சரி சரி. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செய்கிற சர்வீஸை விட இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்கு வருது. அதனால் இந்த சேனலுக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களோட இது 195வது பேட்டி. சரிங்க. 200வது பேட்டி டபுள் சிக்ஸ் அடிக்க போகுது நம்ம சேனல். நீங்கள் வந்து 195வது பேட்டி. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்கள் நாகப்பட தலைவரெல்லாம் பார்க்க முடியல. 2-3 தடவை உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வந்தேன், அவங்களை பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கு கடவுள் புண்ணியமாக இன்றைக்கி விடுமுறைங்கிறதுனால எனக்கு இருந்தீங்க. எங்கள் சேனல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு எனக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி.